إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த வாராந்திர வகுப்பிலே முதலாவது பாடம் அக்கீதாவுடைய இந்த பாடத்தில் நாம் இமாம் இப்னு அபி ஸைதுல் கைரவானி ரஹிமஹுல்லாஹ் அதாவது وخلق النار فأعدها دار خلود لمن كفر به وألهد في آياته وكتبه ورسله وجعلهم محجوبين عن رؤيته என்பது இந்த வாசகத்தில் நாம் கவனித்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நரகத்தை படைத்து அதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அது நிரந்தரமானதாக நிலையானதாக இருக்கிறது. இவர்களெல்லாம் அல்லாஹுவை நிராகரித்தார்களோ அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்கள் யார்? அல்லாஹுடைய வசனங்களை மறுத்தவர்கள், அவனது வேதங்களை மறுத்தவர்கள், அவனது தூதர்களை மறுத்தவர்கள். அதே போன்று நாளை மறுமையில் இவர்கள் அல்லாஹுவை பார்ப்பதை விட்டும் இவர்கள் தடுக்கப்படுவார்கள். இதில் இது மூல நூலாசிரியருடைய இந்த வார்த்தைகள். இப்போது நாம் இதனுடைய ஷரஹில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு சொல்லக்கூடிய ஷரஹில் உள்ள சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். அதில் பாருங்கள், அதாவது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது மறுமையை பற்றிய இறுதி நாளை பற்றிய நம்பிக்கை, அதே போன்று அந்த இறுதி நாளில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், அவைகளை எல்லாம் இது உள்ளடக்கியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தனது திருமறையிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளிலும் சொன்ன இந்த விடயங்களை, மறுமை தொடர்பாக குறிப்பிட்ட விடயங்களை நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொள்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது, நம்மீது கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சுவர்க்கம், நரகம் இவற்றை அல்லாஹ் படைத்து அதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்றும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை இதிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று சுவர்க்க இன்பங்கள், சுவனத்து இன்பங்கள் என்பவைகள் நிலையானவைகள், நிரந்தரமானவைகள். அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் நுழைந்தால் அதிலிருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு அங்கு மரணம் இல்லை, நோய் இல்லை, முதுமை இல்லை. அவர்களுக்கு அவங்க விரும்பாத எதுவும் அங்கே கிடையாது. அது நிலையான இன்பமாக அந்த சுவர்க்கம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதை அந்த குறிப்பில் குறிப்பிடுகின்றார். அதே போன்று நரகத்தை நாம் எடுப்போமாக இருந்தால், அந்த நரகத்தை அல்லாஹ் படைத்து அதை நிராகரிப்பாளர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அதை சூரத்துல் பக்ராவுடைய 24 வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. அதில் கீழே கொடுக்குறாங்க, உஇத்தத்தில் காஃபிரீன், அது காஃபிர்களுக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய நம்பிக்கை என்ன? சொர்க்க நரகம் படைக்கப்பட்டிருக்குதா இல்லையா? படைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய நம்பிக்கை. அப்ப எனவே வல் ஜன்னத்து வன் நாரு மஹ்லூகத்தான், அந்த இரண்டும் படைக்கப்பட்டுள்ளது என்ற இந்த விடயம் இதிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதில் ஒரு ஹதீஸை கூட கீழே கொண்டு வரார் பாருங்க. நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதுன்னா என்ன ஆதாரம் இருக்குது? அதுல நரகம் படைக்கப்பட்டதா இல்லையா? படைக்கப்பட்ட காரணத்தால் என்ன செய்யுது? அது முறையிடுகிறது அல்லாஹ்விடத்தில். அது சொல்கிறது, எனது ஒரு பகுதியை மற்றொரு பகுதி என்ன செய்கிறது? அழித்து கொண்டிருக்கிறது, சாப்பிட்டு விட்டது. அப்போது அல்லாஹ் அதற்கு எதற்கு அனுமதி கொடுத்தான்? இரு மூச்சுகளை விடுவதற்கு, இரு மூச்சுகளை விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கினான். நாம் இந்த உலகத்தில் உணர்கின்ற கடுமையான குளிரும் நரகம் விட்ட மூச்சு தான். கடுமையான வெப்பம், சூடும் எது? நரகம் விட்ட மூச்சே தாங்க இல்லாம இருக்குது. அப்படித்தானே? சுப்ஹானல்லாஹ். நரகம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய செய்தி, அதை இதிலே கொண்டு வருகிறார்கள். சரி, அடுத்ததாக பாருங்க,
அப்போ அந்த அந்த குறிப்பில் அவர் சொல்லும்போது கீழே 64ஆம் பக்கத்து குறிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சொர்க்கம் நரகம் பற்றிய நம்பிக்கை என்பது அது மறுமையை பற்றி நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அம்சங்களில் உள்ளடங்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஹதீஸை கொண்டு வராரு, இதுவும் புகாரில் வரக்கூடிய செய்தி தான். யார் மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம வ ரூஹும் மின்ஹு, அதாவது யார் வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும், அல்லாஹு தஆலா மரியமில் அல்லாஹ் போட்ட வார்த்தை அவனது ரூஹிலிருந்து போட்ட வார்த்தை என்ற இந்த இவற்றையெல்லாம் சாட்சி சொல்லி நம்பிக்கை கொண்டு, வல் ஜன்னத்து ஹக்குன் சொர்க்கம் உண்மையானது, வன் நாரு ஹக்குன் நரகம் உண்மையானது என்று அவர் நம்பினால் அல்லாஹு தஆலா அவர் என்ன செய்கிறான், அவருடைய அந்த அந்த செயல்களில் மீது அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்கிறான் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. எனவே இங்கு பார்க்கும்போது எப்படி வார்த்தை அழுத்தமாக வருதுன்னு பாருங்க. வல் ஜன்னத்து ஹக்குன் வன் நாரு ஹக்குன் என்பது மிக அழுத்தமாக இந்த செய்தியில இவ்வாறு உறுதியாக நம்புகிறார். சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது என்று என்ன செய்கிறார், அவர் உறுதியாக அவர் நம்புகிறார். எனவே இது ஈமானில் நின்றும் உள்ள விடயம் என்பதற்கு இந்த ஹதீஸை இங்கு கொண்டு வருகிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்து அதில் நாம் பார்க்கக்கூடிய விடயம்தான், அதாவது நாளை மறுமையில் படைத்த அந்த ரப்போடு தொடர்பட்ட சில விஷயங்களையும் இதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த விஷயங்கள் நாங்கள் இதில் பார்க்கும்போது முதல்ல அந்த அந்த வாசகங்களை பாருங்க. 64ஆம் பக்கத்தில் வஅன்னல்லாஹ தபாரக வ தஆலா யஜீஉ யௌமல் கியாமஹ் வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா லிஅர்தில் உமமி வ ஹிசாபிஹா வ உகூபத்திஹா வ ஸவாபிஹா. இதில் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அல்லாஹ் வருவான். மலக்குகள் அணிவகுத்து இருக்கக்கூடிய நிலை, மலக்குகள் அணிவகுத்து இருப்பாங்க, இருக்கும்போது அல்லாஹ் வருவான். அல்லாஹ் வந்து என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த சமுதாயத்தை மனித சமுதாயம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அவர்களுடைய விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு தண்டனை அல்லது நற்கூலி என்பவைகள் எல்லாம் அங்கு என்ன செய்யப்படும், அங்கு நிகழும் என்ற விடயத்தை இதிலே குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதுல அந்த குறிப்பில் நீங்க கீழே பாருங்க, அதில் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பான் என்பதை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தனது கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் வருவான். எனவே இது அல்லாஹுடைய பண்பில் நின்றும் இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன்ல பாருங்க, சூரத்துல் பக்கரா 210 வசனம். அவர்கள் எதை எதிர்பார்க்கின்ற அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹு தஆலா அந்த மேகங்களின் மேல் வருவதை, அதே போன்று மலக்குகள் வருவதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுடைய அந்த தீர்ப்பு முடிக்கப்படுவதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சகல காரியங்களும் அல்லாஹ்வின் பக்கமே மீட்டப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ் வருவதை பற்றி இந்த வசனம் என்ன செய்கிறது, சொல்வதை பார்க்கின்றோம். அதே போன்று பாருங்க, சூரத்துல் ஃபஜ்ருடைய 21, 22 ஆகிய வசனங்கள், கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அப்ப இந்த பூமி வந்து தூள் தூளாக ஆக்கப்படும், அதாவது உமது இறைவன் மலக்குகள் அணிவகுத்து இருக்க உமது இறைவன் வருவான். அப்ப இங்கு அல்லாஹ்வுடைய எந்த பண்பு சொல்லப்படுகிறது, அல்லாஹ் வருவான் இல்லையா, அவனது வருகை அல் மஜி என்ற அந்த பண்பு இதிலே சொல்லப்படுகிறது. எனவே அவனது தகுதிக்கும் கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அல்லாஹ் என்ன செய்வான், வருவான், வந்து அடியார்களுக்கு மத்தியிலே அவன் தீர்ப்பளிப்பான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது வந்து அஸ்ஸிஃபாத்துல் ஃபிஅலிய்யா, அல்லாஹ்வுடைய அந்த செயல் சார்ந்த பண்புகளில் உள்ளது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எவ்வாறு வருவான் என்றால் நாங்கள் எப்படி பதில் சொல்லுவோம், பெண்கள் கவனிங்க, பெண்கள், அதாவது எவ்வாறு வருகை தருவான்னு கேட்டால் நாங்கள் எப்படி பதில் சொல்லுவோம், அது அவனது அல்லாஹ் அறிந்த விஷயம், அவனது தகுதிக்கும் கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப என்ன செய்வான், அவன் வருகை தருவான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே நறுமையா இதுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, சில வழிகேடர்களை போன்று தவறான விளக்கம், மாற்று விளக்கம் கொடுக்க கூடாது. வருகை என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை. வருகை என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அது ஒரு தவறான விளக்கம். இங்கு அல்லாஹ் சொல்லுவான் வருகிறான் என்று. வருகிறான் எப்படிதான் நம்ப வேணும், வருகிறான் தான் நம்ப வேணும், அது எப்படி மாற்றக்கூடாது, இல்ல அது வந்து அவனது கட்டளை தான், அது இப்படி என்ன செய்யக்கூடாது. இவ்வாறு மாற்று விளக்கங்கள் திரிவுபடுத்தக்கூடிய வழிகேடான விஷயங்களை நாம் இதிலே செய்யக்கூடாது என்பதை நாம் இங்கே, ஏன்னா அல்லாஹ் எப்படி சொல்கிறான் அவ்வாறு நாம் என்ன செய்யணும், அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளில் மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள். எவ்வாறு என்று சொன்னால்,
ஆடை அற்றவர்களாக, பாதணி அற்றவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். சூரியன் அண்மையிலே அவர்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படும். வியர்வையிலே அவரவருடைய செயல்களுக்கு ஏற்ப அவங்க என்ன செய்வாங்க, வியர்வையிலே அவர்கள் மிதப்பார்கள் என்ற நிலைகளை எல்லாம் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதெல்லாம் இங்க குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடக்கூடிய வசனம் சூரத்துல் மஆரிஜ் 4-5 ஆகிய வசனங்கள். தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹ் இலைஹி, அதாவது மலக்குகளும் ரூஹும், ரூஹுட யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அவன் பால் மேலேறி செல்வார்கள். அது எப்படிப்பட்ட நாள்? ஃபியோமின் கான மிக்தாருஹு 50,000 சனா. எத்தனை? 50,000 வருடங்கள். இந்த உலகத்துடைய 50,000 வருடங்கள் அங்கு ஒரு நாளாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த மஹ்ஷர்ல அவர்கள் அங்கு நிறுத்தப்பட்டு இருப்பாங்கண்டா போய் நினைத்து பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே. அப்ப மக்கள் அந்த கடுமையான வெப்பத்திலும் சுப்ஹானல்லாஹ் சூரியன் மிக அண்மையிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு வியர்வையிலே மிதந்து கொண்டு இவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வார்கள் என்றால் நபிமார்களிடம் செல்வார்கள். நபிமார்களிடம், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் செல்வார்கள். சென்று என்ன செய்வார்கள், அவரை அல்லாஹ் சிறப்புப்படுத்திய விஷயங்களை சொல்வார்கள். சொல்லிவிட்டு சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு எமக்காக பரிந்துரை செய்யுங்கள், இதிலிருந்து நாம் நிம்மதி பெறுவதற்காக என்று அவரிடம் கேட்கின்ற போது அவர்கள் அதற்கு நான் தகுதியானவன் அல்ல என்று அடுத்ததாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள். அதற்கு அடுத்ததாக அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நீங்கள் இப்ராஹிமிடம் செல்லுங்கள். அதன் பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் மக்கள் வருவார்கள். அதற்கு அடுத்து, அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ், நாம் விரிவாக சொல்லல. அதே போல அதற்கு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள். அதற்கு அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நான் தான் அதற்குரியவன் நான் தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள், சுஜூதிலே வீழ்ந்து அல்லாஹுவை புகழ்வார்கள். அதன் பிறகு அல்லாஹ் சொல்வான், நீங்கள் உங்களது தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள் வழங்கப்படும், பரிந்துரை செய்யுங்கள் உங்களது பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அப்போ இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அதாவது நாளை மறுமையில் இந்த ஷஃபாத்துக்கு என்ன பேர் என்று நாங்கள் சொல்லுவோம்? இந்த ஷஃபாத்துக்கு என்ன பேர்? அஷ்ஷஃபாத்துல் உதுமான்னு சொல்லுவோம், அஷ்ஷஃபாத்துல் குப்ரா. நினைச்சா இதுதான் மாபெரும் ஷஃபாத், மகத்தான ஷஃபாத் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற ஷஃபாத் இதுதான். இந்த விசாரணை ஆரம்பிக்கப்படுவதற்கான ஷஃபாத். இந்த ஷஃபாத் யாருக்குரியது? அல்லாஹ்வுடைய தூதருக்குரிய ஷஃபாத். அவங்களுக்கு மாத்திரமுரிய ஷஃபாத், பரிந்துரை இது. சரியா? சரி. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இதில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் 66ஆம் பக்கத்தை பாருங்க. வதூபுல் மவாஸீன் லவஸ்னி அமாலில் இபாத் ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். எனவே இதில் என்ன, அங்கு தராசுகள் வைக்கப்படும். எதற்காக? இபாத், அடியார்களுடைய செயல்களை நிரூபிப்பதற்காக தராசுகள் வைக்கப்படும். எனவே அல்லாஹ் எவ்வளவு நீதியாக, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு நீதியாக நேர்மையாக செயல்படுவான் என்பதெல்லாம் இதெல்லாம் ஆதாரம், மிக பெரும் ஆதாரங்கள். நேர்மை, அவனது அடியார்கள் அவன் விரும்பியதை அவன் நாடியவாறு செய்யலாம் இல்லையா? ஆனால் என்ன செய்யப்படும்? அங்கு செயல்கள் எல்லாம் நெருக்கப்படும் மிக துல்லியமாக. யாருடைய அந்த நன்மைகள் கணத்து விடுகின்றனவோ, நன்மையின் தட்டு கணத்து விடுகிறதோ, அவங்க தான் யாரு? அவர்கள் தான் வெற்றியாளர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல கவனிங்க, அதாவது அப்ப மறுமையுடைய நம்பிக்கையில் என்றும் உள்ள விஷயம் எது சொல்லப்படுது? இப்ப சொல்லப்பட்ட விஷயம் என்ன? அதாவது தராசுகள், அடியார்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய தராசுகள் நிறுவப்படும் என்பது அங்கே செய்யணும். ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். புரியுதா அவன் சொல்றது? எனவே அதைத்தான் அவர் சொல்கிறார், யஜிபு அல் ஈமானு பிஹி மின் உமூரி யௌமில் கியாமா அல் மவாஸீன் வஹிய மவாஸீனுல் அமால். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று வல் வஸ்னு யௌமைதினில் ஹக். உண்மையாக அங்க என்ன, அந்த நாள்ல தராசு நிச்சயமாக இருக்கும். அங்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மைகள் கணத்து விடுகின்றனவோ, ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க தான் யாரு? வெற்றியாளர்கள். ஃபமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மைகளுடைய தட்டனை செய்து எடையால் குறைந்து விடுகிறதோ, ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவங்க யாரு? அவர்கள் தான் தங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள். இந்த உலகத்தில் அவன் யாருக்காக செயல்பட்டிருந்தாலும் அவன் மறுமையில நஷ்டப்பட போது யாரு தான்? அவன் தான்.
நான் அவருக்காக செஞ்சேன், இவருக்காக செஞ்சேன், அப்படி செஞ்சேன், அதெல்லாம் படைத்த ரப்புக்காக அவன் வாழ்ந்திருந்தால் செயல்பட்டு தான் அவன் வெற்றியாளன். எனவே அவர்கள் நஷ்டவாளர்கள். அல்லாஹ் சொன்னான், பிமா கானு பி ஆயாத்தினா யப்லிமூன், எமது வசனங்கள் அவங்க என்ன செய்தார்கள், அநியாயம் செய்து கொண்டிருந்த காரணத்தால். இது சூரத்துல் ஆராஃப்ல வரக்கூடிய வசனம். அதே போன்று பாருங்க, சூரத்துல் மூமினூன்ல வமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம ஹாலிதூன். அந்த நன்மையின் எடை குறைந்து விடுகிறதா, அவர்கள் நஷ்டவாளர்கள், நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எனவே நறுமையான சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளை பொறுத்தவரையில அது அடுத்து கவனிங்க. அதாவது அந்த மீசான், அந்த தராசுக்கு என்ன செய்யும், 2 தட்டுகள், 2 பகுதிகள் இருக்கும். எனவே அதில் தான் நன்மைகளும் தீமைகளும் என்ன செய்யப்படும், நெருக்கப்படும். எனவே யாருடைய நன்மை அதிகரிக்கிறதோ அவர் சுவர்க்கம் நுழைவார். அதே நேரத்தில் யாருடைய பாவங்கள் அதிகரித்து விடுகின்றனவோ அவர் என்ன செய்வார், அவர் நரகம் நுழைவார். அது அல்லாஹ்வுடைய நீதியில் நின்றும் நேர்மையில் நின்றும் உள்ளது. அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்பவன் அல்ல, அநியாயம் செய்ய மாட்டான். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல சில வழிகேடர்கள் என்ன செய்யறது, மீசான் தராஸ் என்று சொன்னால் அது உண்மையான தராசு கிடையாது, அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய நீதியையும் நேர்மையையும் தான் குறிக்கிறது. இது முஅ்தஸிலாக்கள் போன்றவருடைய வழிகேடர்களுடைய தவறான என்ன நம்பிக்கை. நமக்கு சொல்லப்படுதா நேரடியா, அதை நாங்கள் எப்படிதான் புரிந்து கொள்ள வேணும், மீசான் என்னதான், மீசான் தான், தராசு தான் என்பதை புரிந்து. அதுக்கு இவ்வாறு வழிகேடர்களை போன்று என்ன செய்யக்கூடாது, மாற்று விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்க கூடாது என்பதையும் இதிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த தராசை பொறுத்தவரையில அதில் அடியார்களுடைய செயல்கள் என்ன செய்யப்படும், நெருக்கப்படும் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க, அதாவது எனவே அவர்களுடைய அந்த செயல்களுடைய ஏடுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்களுடைய செயல்களை எல்லாம் உள்ளடக்கிய ஏடு அவர்களுக்கு என்ன செய்யப்படும், அவர்களுக்கு கொடுக்கப்படும். எனவே அந்த அடிப்படையில் அந்த குறிப்பில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அந்த மலக்குகள் செயல்களை எல்லாம் பதிவு செய்திருப்பார்களா இல்லையா, அந்த ஏடு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எனவே வலதிலும் இடதிலும் இருவர் என்ன செய்கிறார்கள், அங்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின், ஒரு வெளியாகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அவைகள் என்ன செய்கின்றன, பதியப்படுகின்றன. அவர்கள் பதிவு செய்யாமல் இல்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல அதாவது அல்லாஹு தஆலா அதற்கென்று என்ன செய்கிறான், அங்கே மலக்குகளை நியமித்து 2 மலக்குகள் என்ன செய்கிறார்கள், பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ரகீப் அதீத் என்பது ஒரே பேராகவும் சில என்ன செய்யறாங்க சொல்றாங்க, தெரிஞ்சாரு 2 பேரும் ரகீப் அதீத் அப்படி என்ற அடிப்படையிலும். ஹைர், அடுத்ததாக நாம் இதிலே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நறுமையான சகோதரர்களே, மனிதர்களுடைய செயல்கள் வார்த்தைகள் அனைத்தும் பதியப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த பதிவேடு நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், அந்த அடியானுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் இஸ்ரா 13-14 ஆகிய வசனங்களை நீங்க எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா. எனவே ஒவ்வொருவருடைய அந்த கழுத்திலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த செயல்கள், அந்த இது அங்கே அது இருக்கிறது, ஒவ்வொரு மனிதரோடும் இருக்கிறது. அது நாளை மறுமையுடைய நாளிலே விரிக்கப்பட்டதாக என்ன செய்யப்படும், அது வெளிப்படுத்தப்படும். அல்லாஹ் சொல்வான், நீயே வாசித்து என்ன செய், தீர்ப்பளித்துக்கொள், நீயே வாசித்து தீர்ப்பளித்துக்கொள், நீயே முடிவு செய்து கொள் என்று அந்த ஏடு அவனுடைய கையில் ஒப்படைக்கப்படும். என் அருமையான சகோதரர்களே, பாருங்க, சுப்ஹானல்லாஹ், கழுத்து பகுதி என்று சொன்னா அதுல தான் எல்லாம் என்ன செய்து பதிவாகி கொண்டிருக்கின்ற மாதிரி மலக்குகள், அந்த பதிவேடு, அந்த விஷயம், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு விடயம் இங்கே சொல்லப்படுகிறது. நாளை மறுமையுடைய நாளில் அந்த ஏடு அவரவருடைய கையில் ஒப்படைக்கப்படுகின்ற போது யாரும் சொல்ல மாட்டார்கள், நான் படிக்கல, எனக்கு வாசிக்க தெரியாது என்றெல்லாம் யாரும் சொல்ல மாட்டார்கள். அனைவரும் முடிவு செய்வார்கள், சுப்ஹானல்லாஹ், தனது நிலையை பற்றி என்கின்ற அளவுக்கு அவ்வளவு நீதி அங்கு நிலைநாட்டப்படும். சுப்ஹானல்லாஹ். அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன அல்லாஹ் சொல்கிறான், அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய வலக்கரத்திலே அது கொடுக்கப்படுகிறதோ அவரது ஏடு, அவர் என்ன சொல்வாராம், இதோ பாருங்கள், இதோ வாருங்கள், இதை படியுங்கள் என்றெல்லாம் அவர் அழைப்பார். அவ்வளவு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவர் இருப்பார். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களிலே சொல்கிறான்.
அந்த வசனங்களை அதில் கொண்டு வருகிறார், நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று பாருங்க 68ஆம் பக்கத்தில் அவர் குறிப்பிடும் போது ஃபமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா வமன் ஊத்திய கிதாபஹு வராஅ ظஹரிஹி ஃபஉலாயிக யஸ்லௌன ஸஈரா. யாருக்கு அது வலதில் கொடுக்கப்படுகிறதோ அவர்களுடைய விசாரணை என்பது எளிதாக இருக்கும், அவர்களது விசாரணை எளிதாக இருக்கும். என் அருமையான சகோதரர்களே, அந்த பாக்கியவான்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. எனவே என் அருமை சகோதரர்களே, யார் அதை வலதிலே பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்க அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தில் என்ன செய்வார்கள், அவர்கள் இருப்பார்கள். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, அது யாருக்கு இடதில் முதுகுக்கு பின்னால் வழங்கப்படுகிறதோ அவர்கள் சேரக்கூடிய இடம் நரகமாக இருக்கும். அந்த அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த விதத்திலும் அவங்க செய்யப்படுவார்கள், கேவலப்படுத்தப்படுவார்கள், இழிவுபடுத்தப்படுவார்கள் என்பதைத்தான் இது கூறிக்கொண்டிருக்கிறது. அதில் கொடுக்கப்பட்டுள்ள வசனங்கள் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அந்த வலதில் கொடுக்கப்பட்டவங்க எவ்வளோ சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்வார்கள், எவ்வளோ மகிழ்ச்சியில் இருப்பாங்க. அதே போன்று அது முதுகு பக்கமாக அவர்களுக்கு இடத்தில் கொடுக்கப்படக்கூடியவர்கள் எவ்வளவு இழிவையும் அந்த நஷ்டத்தையும் அங்கு சந்திப்பார்கள் என்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களிலே கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இன்றைய இந்த அகீதாவுடைய இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்ட இந்த விடயங்கள், இன்றைய பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் மறுமை சார்ந்த விடயங்கள். அந்த மறுமையுடைய நாள், அங்கு உள்ள நிகழ்வுகள், இவைகளெல்லாம் நம்மை என்ன செய்ய வேண்டும், நம்மை எல்லாம் எதன் பால் ஆர்வப்படுத்த வேண்டும், நன்மைகளின் பால், நல்லவற்றின் பால், இபாதத்தின் பால் நம்மை ஆர்வப்படுத்த வேண்டும். அதே போன்று நரகத்துக்குரிய அந்த பாவமான செயல்களிலிருந்து நம்மை தூரப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துஆவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அதாவது அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா என்ற அந்த பிரார்த்தனை, அந்த துஆ, எனது விசாரணை நீ எளிதாக ஆக்குவாயாக. எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி என்று சொன்னால், யாருடைய விசாரணை என்ன செய்து விசாரிக்கப்படுவாரோ அவர் வேதனை செய்யப்படுவார், தண்டிக்கப்படுவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன போது அவங்க இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லி கேட்கிறாங்க, வலதில் கொடுக்கப்பட்ட அவங்களோட விசாரணை எளிதாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறானே என்று. அப்போது என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அதாவது அங்கு அந்த விசாரணை என்றால் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவது மட்டும்தான், அவர்களுக்கு காட்டப்படும். ஆனால் யார் கடுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் அழிந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே நமது விசாரணை எளிதாக்கப்படுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அகீதா சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை அமல்களில் ஆர்வப்படுத்த வேண்டும். அகீதா சார்ந்த விடயங்கள், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நமது உள்ளத்தில் ஆழமாக வேரூன்ற வேண்டும். அது நம்மை அமல்களில், இபாதத்துகளில் நம்மை ஆர்வப்படுத்த வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.